ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய மஷ்ரூம வச்சு மஷ்ரூம் மசாலா ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஜூஸியா இருக்கும் இந்த மஷ்ரூம் மசாலா. இது தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாருக்கும். என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். 200 கிராம் பட்டன் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இத கழுவி 1க்கு 3ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம அப்படியே தண்ணியில வாஷ் பண்ணி கழுவாம 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லாட்டி கொஞ்சம் மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா கிளீன் பண்ணும்போது நமக்கு மஷ்ரூம் நல்லா கிளீனா கிடைக்கும். இந்த மாதிரி 1க்கு 3ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் மசாலா தயார் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 லவங்கம், 1 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சமா சீரகம் எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே வெங்காயம் வதக்கிறதுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். கடைசியா நம்ம உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க நல்ல கலர் மாறி இருக்கு. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி சேர்த்ததும் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்க போறோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா தக்காளி ஓரளவு வதங்கியிருக்கும். இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் 200 கிராம்ஸ் அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோ நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மஷ்ரூமும் மசாலாவும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ காளான்ல இருந்து அதுவே தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஓபன் பண்ணிருக்கோம் பாருங்க. காளான்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ மசாலால இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா அதுல எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியா மேல கொத்தமல்லி தூவிட்டு இறக்கணும்னா நம்மளோட சுவையான மஷ்ரூம் மசாலா ரெடி. இதுவே உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். இது தோசை, சாதம், சப்பாத்தி ஓட வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். மஷ்ரூம் மசாலா ரெசிபி செய்துட்டு சப்பாத்தியோட கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எத்தனை சப்பாத்தி சாப்பிடுறோன்னே தெரியாது. அவ்ளோ நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி இதே மாரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல நாங்க உங்கள சந்திக்கிறோம். இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுருங்க. அப்பதான் மேலும் போடக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி குக்கிங்.